அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்தியா அமெரிக்கா தொடர்பானது தாங்க. அதாவது அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளின் இரண்டாம் கட்டத்திற்கு நகர்வதற்கு தயாராக இருப்பதாக தெரியுதுங்க. அதாவது உக்ரைன் போரை முன்னிட்டு ரஷ்யா மற்றும் அதன் எண்ணெய் கொள்முதல் நாடுகள் மீது தடைகளை அதிகரிக்க அவர் தயாராகிவிட்டதாக கூறப்படுது. இதனால் இந்தியா மீது கடுமையான தடைகள் வரும் நாட்களில் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நண்பர்களே. அதாவது ரஷ்யா மீது கூடுதல் தடைகளை விதிக்க போவதாக ட்ரம்ப் பல முறை எச்சரித்து வந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைகளை அவர் தொடர்ந்ததால் இந்த தடைகள் விதிக்காமல் இருந்தாருங்க. ஆகஸ்ட் 27 முதல் இந்தியா மீது ட்ரம்ப் 25% பரஸ்பர வரிகளையும் ரஷ்யா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக இந்தியா மீது கூடுதல் 25% வரிகளையும் விதிச்சிருந்தாரு. நம்ம பார்த்துருப்போம். இந்தியா மீதான மொத்த வரி அப்படின்றத பார்த்தோம்னா 50% உயர்ந்திருக்கு. ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவில் ரஷ்யா எண்ணெய் இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவிற்கு அசாதாரண மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு எதிராக அபராதம் விதித்தார். நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்தியா மேலே எப்படியாவது வரியை போடணும், அதுவும் குறிப்பாக கூடுதல் வரியை போடணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் வேலையை பார்த்தாலும் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ரஷ்யா மீதான தடைகள் இரண்டாம் கட்டத்திற்கு அவர் இப்போ தயாராகி இருப்பதாக காணப்படுதுங்க. ஓவராலாக பார்த்தோம்னா வரி ஒரு புறம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூடுதலாக ரஷ்யா வச்சு இன்னும் கூடுதல் வரியை விதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருப்பதாக காணப்படுது. இதில் கவனிச்சு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஒரு விஷயம் ரஷ்யா மீதான தடைகளில் இரண்டாம் கட்டத்திற்கு அவர் தயாராகி இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை வெள்ளை மாளிகையில் ஒரு செய்தி தொடர்பாளர் நேரடியாக கேள்வி கேட்குறாருங்க. இந்த மாதிரி இப்படி நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஆம் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பதிலளிச்சிருக்காரு. அவர் மேலதிக விளக்கம் எதுவும் தரல. ஜனவரியில் பதவியேற்ற போது உக்ரைன் போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி முதல்ல கணித்திருந்த போதிலும் சண்டையை நிறுத்த முடியாதால அவர் அதிருப்தி அடைஞ்சிட்டாரு. மனுஷன் எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் அது முடிக்காத ஒரு சூழலை தொடர்கதையாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாகத்தான் வரி அப்படின்ற ஒன்றை விதித்தாவது நம்ம எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து வருவதாகவும் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் பெரிய அளவிற்கு இது கை கூடாத மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் என்ன பாஸ் வரி விதிக்கிறது, நாங்கள் எங்களோட வர்த்தகத்தை தொடர்ந்து நம்ம மேற்கொண்டுகிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா நாடுகளும் தொடர்ச்சியாக மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவருடைய எண்ணம் எல்லாம் நம்ம வரின்ற ஒன்றை வைத்து எல்லா நாடுகளையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இவர் சமீப காலங்களாக இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில விஷயங்கள்லாமே அது குளறுபடியாக தான் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுனால இவர்களுக்கே பாதிப்பு வரக்கூடிய ஒன்றாக போயிட்டு இருக்கு. இப்போ மெயினாக இந்தியா பெரிய அளவிற்கு எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வரி விதிச்சா, குறிப்பாக இந்த எண்ணெய்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அங்கிட்டு ஒரு புறம் ஐரோப்பாவா அமெரிக்காவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணும்போது இதனால் இவர்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது இது தெரியுதா தெரியல அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிற கதையாக தான் இந்த ஒரு வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக சில விஷயங்கள் முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்களோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்போம், நாங்கள் சொல்கிறது தான் எல்லா நாடுகளும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட முடிவு இருந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வரி விஷயத்தில் ரொம்ப மனுஷன் கராராக இருந்துக்கிட்டு இருக்கிறதாக காணப்படுது நண்பர்களே. குறிப்பாக இந்த ஒரு நேரத்தில் இந்த இரண்டாம் கட்ட வரி அப்படின்றது பெரிய அளவிற்கு பலன் அளிக்குமா பலன் அளிக்காதா அப்படின்றத பார்த்தோம்னா நிச்சயமாக பலன் அளிக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்தியா டைரெக்டாக சொல்லிட்டாங்க எண்ணெய் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அமெரிக்கா சொன்னதுக்கு இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் என்னங்க எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது, எங்களுடைய மக்களுக்கு எது நன்மையோ, எங்களுக்கு எது மலிவான விலையில் கிடைக்குதோ, எங்களுடைய நலன்கள், அதாவது எங்கள் நாட்டின் நலன், எங்கள் மக்களின் நலன்களை சார்ந்து தான் நாங்கள் செயல்பட முடியும், நாங்கள் முடிவெடுக்க முடியும். நீங்கள் எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் உங்கள் பேசிட்டு கேட்டு நாங்கள் முடிவெடுத்தால் அது சரி வராது. வேணா நீங்கள் மலிவான விலையில் எண்ணெயை கொடுங்க, நாங்கள் உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்தியா இந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்துட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் மற்ற உலக நாடுகளும் இருப்பாங்க. இவர்கள் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் அவர்களுக்கு எது சரியோ, அவர்கள் நாட்டு மக்களுக்கு எது நலனோ அதைத்தான் அவங்க பண்ண முடியும்.
இவர்கள் இந்த மாதிரி வரின்ற ஒன்றையும் வச்சு நம்ம எல்லா நாடையும் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம், இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது தீர்வு கிடையாது. ரெண்டு நாட்டையும் கூப்பிட்டு பொதுவாக உட்கார வச்சு என்ன பிரச்சனை, போதும் பிரச்சனை இதனால் போயிட்டு இருக்கு, இதுக்கு மேலே வந்து ஒரு தீர்வு வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரச்சனையை முடிப்பதற்கான மீட்டிங்கை போட்டால் தான் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான ஒரு வழி அப்படின்றது பிறக்கும். அதை விட்டுவிட்டு இந்த ரெண்டு நாடுகளையும் பெரிய அளவிற்கு பிரச்சனையை முடிப்பதற்கு இன்வால்வ் பண்ணாமல் உலக நாடுகளை வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம், நம்ம வரியை போட்டு பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு தீர்வு கிடையாது. மொத்தத்தில் இவர்களுடைய முடிவுகள் இவர்களுடைய நகர்வெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தலையை சுற்றி காதை தோற கதையாக தான் இவர்களுடைய கதை அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனையை நேரடியாக முடிக்கிறது விட்டு அப்படி சுற்றி தான் நாங்கள் வந்து முடிப்போம், இப்படி முடிக்கிறதா சரி வரும் அப்படின்ற மாதிரி இவர்கள் முடிக்கக்கூடிய விஷயத்திலேயே இவர்களுக்கான ஆதாயத்தை தேடக்கூடிய வகையில் தான் இவர்களுடைய நடவடிக்கை நகர்வு அப்படின்றது இருந்துக்கிட்டு இருப்பதாக காணப்படுகிறது. நண்பர்களே, நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இந்தியா இஸ்ரேல் தொடர்பான தகவல் தான் நண்பர்களே. அதாவது இந்தியா மற்றும் இஸ்ரேல் தங்கள் பொருளாதார உறவை வலுப்படுத்த ஒரு புதிய இருதரப்பு முதலீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலேல் ஸ்மோட்ரிச்சின் வருகையின் போது இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட இருக்குங்க. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரித்து வலுவான முதலீட்டு சூழலை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க. அமைச்சர் ஸ்மோட்ரிச் செப்டம்பர் 8 10 தேதி வரை இந்தியாவில் இருப்பாருங்க. அப்போது அவர் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவரங்கள் துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் ஆகியோருடன் முக்கிய சந்திப்புகளை நடத்த இருக்காங்க. இந்த வருகை ஒரு புதிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த முதலீடு ஒப்பந்தம் இரு நாடுகளின் முதலீட்டாளர்களுக்கும் வலுவான பாதுகாப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் முதலீட்டாளர்கள் குறைந்தபட்ச சிகிச்சை மற்றும் குறைபாடு இல்லாத உத்தரவை பெறுவார்கள். இந்த ஒப்பந்தம் தகராறுகளை தீர்ப்பதற்கான ஒரு சுயாதீன நடுவர் மன்றத்தை நிறுவும். இந்த ஆண்டு இஸ்ரேலிய அமைச்சரின் 4வது இந்திய வருகை இதுவாகும். இஸ்ரேலின் உயர் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு திறனுக்கும் இந்தியாவின் பரந்த சந்தைக்கும் இடையேயான கூட்டுறவை இது குறிக்கிறதுங்க. இதன் மூலம் ஆண்டுக்கு $4 பில்லியன் அளவிலான இருதரப்பு வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.